ஹிரு நியூஸுக்கு ஹிரு எஃப்எம்முக்கு வந்தாங்க. இப்போ இதில் அந்த நியூஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு தெரியும்னா என்ன எல்லாமே என்று சொல்லி அப்போ நான் இதில் சொல்லியிருக்கிறேன் சில விஷயங்கள். அதில் நான் சிங்களத்தில் சொன்னேன் தானே. நான் அதை வீடியோ எடுக்கையில் நான் அதை உங்களுக்கு தமிழாக்கம் செய்தாரன். இப்போ இந்த இடத்துல இருந்து வெளியில் ரங்கையில் அது எனக்கு வேணுமெண்டா பின்பக்கத்தால் ரங்கி நீந்தி போகலாம். வீட்டின் பின்பக்கம் ரங்கி என்னால் நீந்தி போகக்கூடிய இருக்குமான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பின்பக்கம் ரங்கி நீந்தி போக விரும்பல. இதில் என்னடால் இருக்கிறாக்களை விட்டு போட்டு போயிடாது. நாளைக்கு பார்லிமெண்ட். ஸோ நாளைக்கு பார்லிமெண்ட் போகக்கூடிய இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி நாளைக்கு ரங்குமாக இருந்தால் இது எல்லாத்தையும் வீடு முழுக்க கழுவ வேண்டி இருக்குமான்னு நினைக்கிறேன். இப்போ கீழே அந்த வாசல் வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். வாசல் வரைக்கும் வந்துட்டுது. இதில் இரவு சாப்பாடு தேவையான கேட்கறதுக்கு போலீஸில் இருந்து வந்தவன் நான் சொன்ன இல்லை சாப்பாடு வேணாம் இருக்கு யார்ட்டையாவது கொடுக்க சொல்லி. அரக்கே கியா கினது 2ஆம் தேதி பின்னேரம் எத்தனை மணி? இப்ப நேரம் 5:30 ஆகுது. ஃபுல்லா இருட்டிட்டுது. இப்பதான் கீழே இந்த முழு டே ஃபுல் டேயும் இருந்து கீழே கொஞ்சமா கழுவி முடிச்சோம். கொஞ்சமா பின்னுக்கெல்லாம் பார்க்கலாது. பயங்கர இந்த ஃப்ளோர் ஓகே. இதுக்குள்ள டவுன் ஃப்ளோர் தான். இது கிச்சன் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக கழுவி எடுத்து கிடக்குது. கிச்சன் ஃபுல்லாக இருட்டு எல்லாம் திருப்பி எடுத்து கழுவி இருக்குது. கழுவிட்டம். இது என்ன மேலே அப்படியே தான் கிடக்குது. இன்றைக்கு 2ஆம் தேதி பின்னேரம் ஒரு 5:30-6 மணி போல் இங்கே வரைக்கும் வரலாம். இதை ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டேன். ஸோ இது கங்கால போகலாது. இது கங்கால தண்ணி எண்ணம் வடியலை. ஸோ இந்த ஃப்ளோர் எண்ணம் வடியலை. அங்கால கார் ஒன்று நிற்குது. வீட்டுக்கார்ட்ட கார் அதை ஃபுல்லாக போயிட்டுது. இந்த சரோஸ் எல்லாம் தப்பிட்டு மேலே கொழுவி இருக்கிறபடியாக கேட்டின் எல்லாம் மேலே எடுத்து விட்டேன் நான். இந்த இடம் கழுவுறதுக்கு இனி எனக்கு ஒரு நாள் பிடிக்கும். இவ்விடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கார் நிற்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். கார் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுது. காருண்ட மேல் மட்டம் வரைக்கும் இனி கார் எடுக்க இயலாது. காரை மறக்க வேண்டியதுதான் வீட்டுக்காரர். அங்கேயும் தண்ணி நிற்குது. இன்னும் போயில உங்களுக்கு பார்த்தா தெரியும். தண்ணி நிற்குது. மேலே இருந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. மேல் ஃப்ளோரில் இருந்து இதுதான் வீட்டு நிலைமை. இன்றைக்கு இருந்து கஷ்டப்பட்டு உள்ளத்தையும் கழுவி எடுத்தேன். ஃபுல்லாக நிலம் ஃபுல்லாக கழுவி பாத்ரூமும் ஃபுல்லாக கழுவி எடுத்து கிடக்கு. பின்பக்கம் போயிடாது. பின்னுக்கும் பயங்கர மோசமாக தான் இருக்கு. பின்னுக்கு ஃபுல்லாக எல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எல்லாம் கழுவணும். தண்ணி எல்லாம் மாதிரி இருக்கு. இனியெல்லாம் கழுவணும். இதுதான் மேல் வீடு. மேலே கொண்டு எல்லாம் இழுத்து போட்டபடி கிடக்கு சாமான் எல்லாம். வீட்டுக்காரட்ட சாமான் முழுக்க கொண்டு மேலே போட்டபடி கிடக்கு. இதுதான் மேல் சிச்சுவேஷன். மேலே நிலமெல்லாம் ஒரு மாதிரி கழுவி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றி வர வெள்ளம் நிற்கிது. என்ன வெள்ளம் குறையில அந்த ஆங்கால வரைக்கும் வெள்ளம் நிற்கிது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிட்டு தண்ணி அது மாதிரி அப்படி அந்த இதுக்குள்ள 2 பாம்பு நிற்குது. இன்னும் தண்ணி குறையில. கீழே இருந்து பார்த்தா கீழே இருந்து பார்க்குற சிச்சுவேஷன். வாழை மரம் தண்ணி நேற்று ஃபுல்லாக அதில் நின்று உங்களுக்கு நேற்று இதே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். வாழை மரத்தை மூடி நின்றது தண்ணி. இப்போ குறைஞ்சிருக்குது தண்ணி. கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனால் வீட்டை விட்டு வெளியாலேன்னா தண்ணி போயில. ஃபோன் விழுந்துச்சுட்டா கதை சரி. இதுதான் வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷன். இன்றைக்கு 2ஆம் தேதி பின்னேரம் ஒரு 5:30 அப்படி இருக்குமான்னு நினைக்கிறேன். 5:30-6 மணிக்குள்ளே இன்றைக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா போட் நிற்குது. அதில் போட்டில் ஆக்கள் போய் கொண்டிருக்கணும். போட்டில் இன்றைக்கு சாப்பாடு தந்தவங்க வீட்டை அப்படியே விட்டுட்டு போயிடாது. என்னென்னா வீட்டில் ஆக்கள் இருக்கணும் பேசுவானாக்கள். அதை விட பிரச்சனை என்னென்றால் மேல் வீட்டில் தான் சாமான் கிடக்கு.
எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து மேல் வீட்டை தான் போட்டிருக்கேன். மேல் வீட்டை போட்டுட்டு அப்படியே போனால் என்ன நடக்கும்னு சொன்னால், இது முன் வீடு என்ன இல்லை வேண்டு பாருங்க. முன் வீட்டில் ஃபாரின்ல இருந்து வந்து கட்டினவை இந்த வீடு. நல்ல பின்னுக்கு வயல்வெளி வியூ ஆமன்னு சொல்லி கட்டினவை. லண்டன்ல இருந்து வந்து இப்போ ஆக்கள் இல்லை. அவ இப்போ அங்கே இருக்க நான் நினைக்கிறேன். போட் போகுது, அதால் அந்த போட்டில் தான் போகலாம். ஆனால் போட்டில் போகிறதுக்கு சான்ஸ் குறைவு. என்னோட போட்டும் இல்லை. அதோட நாளைக்கு பார்லிமெண்ட். இப்படியே பார்லிமெண்ட் போயிடலாது, இப்படியே இந்த சனத்தையும் வந்து பார்க்கலாது. ஏதோ ஒன்றில் வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படியே வருவேன், ஷர்ட்டில் நான் வர போகிறேன் போல நாளைக்கு. ஓகே, இதுக்குள்ளால நீந்தி வெளியால் போயிடாது. இப்போ மதில் மட்டம் நேற்று எடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மதில் மட்டத்தில் இருக்க மேலே 2 தண்ணி. அது உங்களுக்கு தண்ணி மட்டம் தெரியும் பாருங்க. அதில் தண்ணி மட்டம் அந்த கேர்டனில் தெரியும். தண்ணி நின்ற மட்டம் அது உங்களுக்கு பார்க்க தெரியும் நினைக்கிறேன். அந்த மட்டத்துக்கு தான் அப்படியே தண்ணி நின்று. இந்த சைட்ல இந்த லைனை பார்க்க தெரியும் உங்களுக்கு. பாருங்க யாரும் இந்த ஓட்டா டி-ஷர்ட்டே கத்தாள் எனக்கு. போட் சர்வீஸில் வந்து சாப்பாடும் தண்ணியும் தந்துட்டு போகிறாங்க. பட் நான் சாப்பாடு வேண்டி கொடுத்தேன். தண்ணி கிடக்குது வீட்டை தாராளமாக. தண்ணி எடுத்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நார்மல் ஓட்டரும் வருது. ஆனால் இதுதான் இப்போதைக்குரிய சிச்சுவேஷன். வணக்கம், நான் டாக்டர் ராமநாத அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆண்டு 12ஆம் மாதம் 2ஆம் தேதி. இதுதான் இப்போதைக்கு இன்றைக்கு பின்னேரம் 5:30-6 மணியில் இருக்கிற சிச்சுவேஷன். துப்புரவா வந்து ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. நான் ரங்கையில் உங்களுக்கு எல்லாம் காட்டி இருக்கிறேன். நான் சில விஷயங்கள்ல என்ன சொல்லுவோம், ஷேவெடுக்கவும் வழி இல்லை, சாப்பிட வழியில ரங்கி நீந்தி போகலாம். நாளைக்கு பாராளுமன்றம் என்று சொல்லி சொன்னாங்க. இறங்கி நீந்தி போகலாம். ஆனால் நான் இறங்கி நீந்தி போக விரும்பல. போட்ல போகலாம். ஆனால் என்ன பயம் என்றால் இந்த பாம்புகள் அது இதில் கிடக்கும் இதுக்குள்ள. ஸோ இதுக்குள்ள இறங்கி நீந்தி போக விருப்பம் இல்லை. நாளைக்கு பின்பக்கத்தால் இறங்கி கொஞ்சம் தூரம் இடுப்பளவு தண்ணிக்குள்ள அங்கே போகலாம். ஆனால் இடுப்பளவு தண்ணிக்குள்ள ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணி போட்டு என்னோட பாராளுமன்றம் போறேன்றதான் பிரச்சனை. அங்கே போய் திருப்பி குளிச்சு வலிக்கிட்டு தான் போகணும். ஸோ தண்ணி வடியும் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதுதான் இப்போதைக்கு சிச்சுவேஷன். அத்துருகிரியாவில் முழு இடமும் பெரும்பாலான இடங்கள் வந்து தண்ணிக்குள்ள போயிட்டுது. கிட்டத்தட்ட முழு இடங்களும் வந்து தண்ணிக்குள்ள போயிட்டு ஆழமான பகுதிகள் வந்து கூட தண்ணிக்குள்ள போயிட்டு வந்து. இப்போ ஹிரு FM டிவி தான் வந்துட்டு போய்